வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நல்ல ஆலோசனையின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பிதாவாகிய ஒரே ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அற்புதங்களின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நாமே ஆண்டவர் என்றவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். என் ஆண்டவரே, அன்பு நேசரே, உம்மை ஆராதிக்கின்றோம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். என்னை காக்கும் கண்மலையே, உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாயிருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். இரட்சிப்பின் கண்மலையே, உம்மை ஆராதிக்கின்றோம். கண்மணி போல் என்னை காப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். கழுகு போல என்னை சுமப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வலக்கரத்தால் என்னை தாங்குபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். என் இதயத்தின் கண்மலையே, உம்மை ஆராதிக்கின்றோம். தாயின் கருவிலே என்னை தாங்கியவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். எதிரிகளிடம் இருந்து என்னை காப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். கருணையும் அருளும் நிறைந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் வாயிலாக இருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். என் கேடயமாக இருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். என் மாட்சியாயிருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகளும் நல்வரவேற்புகளும். இயேசுவின் திரு இருதய வணக்க மாதத்தின் இந்த நல்ல நாளில் இயேசுவின் திரு இருதயம் ஆத்தும இரட்சணிய ஆவலுக்கு மாதிரிகை என்ற உன்னதமான உண்மையை நாம் எளிமையாக சிந்திப்போம். பல கிறிஸ்தவர்கள் தாங்கள் கடமைக்காக செய்யும் ஜெபங்களையும் பக்தி காரியங்களையும் மட்டும் செய்துவிட்டு தாங்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் அது நம் கடமையில் ஒரு சிறு பகுதிதான். இறைவனை அன்பு செய்வதும் நம் அயலானை அன்பு செய்வதும் பிரிக்க முடியாத ஒரே கட்டளை. மற்றவர்களின் ஆன்ம மீட்புக்காக நாம் உழைக்கவில்லை என்றால் அது இறைவனுக்கே செய்யும் துரோகமாகும். இயேசுவின் திரு இருதயம் ஆன்மாக்கள் அழியக்கூடாது என்பதில் எவ்வளவு தாகமாய் இருந்தது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பிதாவின் மீதும் மனிதர்கள் மீதும் கொண்ட அன்பினால் அவர் மனித உருவெடுத்து அவமானங்களை சகித்து தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தி சிலுவையில் உயிரை கொடுத்தார். இறுதி தீர்ப்பு நாளில் நாம் இறைவனை எப்படி அன்பு செய்தோம் என்பதை விட நாம் அயலாருக்கு எப்படி உதவினோம், அவர்களின் ஆன்ம மீட்புக்கு என்ன செய்தோம் என்பதை பற்றிதான் அதிக கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இதனை நாம் நம் அன்றாட வாழ்வில் எவ்வாறு கடைபிடிக்கலாம் என்றால், பெற்றோரின் கடமை. பக்தியுள்ள தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை பரிசுத்தத்திலும் உறுதியான பக்தியிலும் வளர்க்க வேண்டும். தீய நட்புகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து நாசரேத்து திரு குடும்பத்தைப் போல தங்களின் நல்வார்த்தையாலும் செயலாலும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும். அன்பை பகிர்தல். நல்ல ஆன்மீக புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் மற்றவர்களுக்கு கொடுத்து
வாசிக்க செய்ய வேண்டும். பிறரின் ஆன்ம நன்மைக்காக தங்களால் இயன்ற நற்செயல்களை செய்ய வேண்டும். தர்மம் செய்தல். இறைவன் நமக்கு கொடுத்த செல்வத்தை வீண் ஆடம்பரங்களுக்கு செலவிடாமல் பிறருடைய ஆன்ம நன்மைக்கான பிறர் அன்பு பணிகளுக்கு கொடுக்க வேண்டும். வசதி இல்லாதவர்கள் கூட தங்கள் வீண் செலவுகளை குறைத்து பணம் மிச்சம் பிடித்து தர்மம் செய்யும் போது திரு இருதயத்தின் ஆசீர்வாதம் அக்குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்கும். ஜெபம் செய்தல். ஆன்மாக்களை மீட்க ஜெபம் மிக முக்கியமானது. பாவிகள் மனம் மாற நாம் செய்யும் ஜெபம் எல்லோராலும் இயன்ற ஒன்று. ஏழைகள் கூட இந்த ஜெப தர்மத்தை செய்ய முடியும். ஆகவே நாமும் நம்முடைய சுயநலமான பக்தி போக்கை களைந்துவிட்டு பிற ஆன்மாக்களின் இரட்சணியத்திற்காக ஏங்கும் பரந்த உள்ளத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் தர்ம குணத்தாலும் இடைவிடாத ஜெபத்தாலும் அடுத்தவர்களை இறைவனிடம் வழி நடத்தும் ஆன்மீக கருவிகளாக மாறுவோம். இந்த உன்னத நோக்கத்தோடு நம் தேவைகளையும் பிறரின் ஆன்ம நன்மைகளையும் இயேசுவின் திரு இருதய பாதத்தில் சமர்ப்பித்து இப்போது உருக்கமாக மன்றாடுவோம். ஆன்மாக்களின் மீட்பரே இயேசுவே, சகல ஆன்மாக்களும் இரட்சணியம் பெற துடித்த உமது திரு இருதயத்தின் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். சுயநலமான பக்தி வேஷங்களை எங்களை விட்டு அகற்றி உமது திரு இருதயத்தைப் போல பிறருடைய ஆன்ம நன்மைக்காக உழைக்கும் தாகத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் தீய வழிகளில் சென்று விடாமல் அவர்களை நல்வழியில் வளர்க்கும் ஞானத்தை பெற்றோருக்கு தந்தருளும். எங்களின் வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து ஏழைகளுக்கும் பிறர் அன்பு பணிகளுக்கும் தாராளமாய் தர்மம் செய்யும் நல் மனதை தாரும். பாவிகள் மனம் மாறவும் எல்லோரும் உம்மை அறிந்து மீட்கப்படவும் தினமும் உருக்கமாக ஜெபிக்கும் வரத்தை எங்களுக்கு தந்தருளும். எல்லாவற்றையும் நிறைவு செய்யும் இயேசுவே, எங்களின் அன்றாட தேவைகள் அனைத்தையும் உமது வற்றாத இரக்கத்தின் திரு இருதயத்திடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தந்தருளும். வறுமை, கடன் சுமைகள், நோய்கள் மற்றும் குடும்ப பிளவுகள் அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு முழு விடுதலை அளித்தருளும். இன்றைய நாளை அனைத்து ஆசீர்வாதங்களாலும் எங்கள் இல்லங்களை நிரப்பும். இன்று நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு வேலைகளையும் பயணங்களையும் உமது தூய இரத்தத்தினால் வேலையிட்டு பாதுகாத்தருளும். தீய மனிதர்களின் பொறாமை பார்வைகளுக்கும் அசுத்த ஆவிகளின் அச்சுறுத்துதல்களுக்கும் நாங்கள் ஆளாகாதபடி உமது திரு இருதயத்தின் நிழலில் எங்களை மறைத்து வைத்து இன்றைய நாள் முழுவதும் உமது தெய்வீக அமைதியையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால் அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்று அல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயால சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல்
வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின் வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு அடியேன் என்னை முழுவதும் கையளித்து ஒப்புக் கொடுக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்குள்ளதுமான சகலமும் அத்திரு இருதயத்தையே சிநேகித்து ஸ்துதித்து வணங்கும்படியாக என்னையும் என் உயிரையும் என் கிரியைகள் முதல் எனக்கு வரும் துன்ப வருத்தங்கள் சகலமும் அத்திரு இருதயத்துக்கு பாதகாணிக்கையாக வைக்கிறேன். திவ்ய இருதயத்துக்கு முழுவதும் சொந்தமாயிருப்பதும் அதற்கு மனத்தாங்கள் வருவிக்க கூடிய சகலத்தையும் முழு மனதோடே அருவருத்து தள்ளி அத்திரு இருதயத்தின் மட்டில் எனக்குள்ள சிநேகத்தை காண்பிக்க சகலமும் செய்வேன் என்பதும் சற்றும் மாறாத என் தீர்மானமே. ஓ மதுரமான திரு இருதயமே, இனிமேலாக என் சிநேகத்துக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஏக காவல், எனது இரட்சணியத்தின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை தாங்கும் ஔடதம் நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்யும் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு ஸ்திரமான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உமது பிதாவின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோப அக்கினை என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ சிநேக பிரளயமான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை பார்க்கையில் எனக்கு முற்றும் பயமும் உமது தயாளத்தை நினைக்கையில் எனக்கு முழு நம்பிக்கையும் வருவதினாலே என் நம்பிக்கையாவும் உமது பேரில் வைக்கிறேன். ஆனதினால் உமக்கு பிரியமற்றதும் விரோதமானது எதுவும் என்னிடத்தில் இருந்தால் அதை உமது சிநேக நெருப்பால் சுட்டரி தருளும். நான் உம்மை என்றும் பிரியாமல் இருக்கும்படி உமது தூய சிநேகத்தை என் இருதயத்தில் பதிப்பித்தருளும். நான் உமது சொந்த அடிமையாக ஜீவிப்பதும் சாவதுமே என் சர்வ பாக்கியமாக செய்ய ஆசிப்பதினாலே என் பெயரை உமது திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள்வீர் என்று உமது தயாள இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவை நின்று பாய்ந்தோடிய தண்ணீரை என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே,
நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஒன்றாவது, திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றிகேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்பத் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மை தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றுமுறிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும்.
கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆன்மாக்களின் இரட்சணியத்திற்காக உருகிய இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி நாம் ஏறெடுத்த அனைத்து மன்றாட்டுகளையும் அவர் ஆசீர்வதித்து விட்டார் என்ற முழு நம்பிக்கையோடு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்களின் அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நித்திய பேரின்ப வாழ்விற்கு வழிநடத்தி அருளும். ஆமீன்.